சொந்த தொழில் பண்ணலாமா? சொந்த தொழில் அப்படிங்கிறத லக்னாதிபதி 11ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. அப்போ லக்னாதிபதி 11ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. லக்னாதிபதி 10க்கு போயிட்டார். 10ஆம் இடம்னா சொந்த தொழில். அவர் பாருங்கள், இந்த 10th படிக்கும்போதே நம்ம கேட்டோம்னா சாதகர்கிட்ட, என்ன தம்பி சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம், சொந்தமாக பண்ணணும், ஒருத்தரை போய் அடிமையாக இருக்கக்கூடாது, என்ன வருதா தம்பினா, சின்ன பசங்க சொல்லுவாங்க, நான்லாம் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுவேங்க, சொந்தமாக தொழில் பண்ணுவேங்க, என்கிட்ட ஒரு 10 ஆள் வேலைக்கு வச்சு கொடுங்க, நான் சொல்கிறத அந்த ஆளுக்கெல்லாம் செய்யணும், நான் உட்காந்த இடத்துல இயக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு கூட சொல்லுவார். சிம்பிளாக ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நான் சொந்தமாக தொழில் பண்ணணும், அடுத்தவங்கள்ட்ட போய் நான் அடிமையாக இருக்க முடியாது அப்படின்னு அந்த ஒரு சாதகர் சொல்லுவாங்க. ஏன்னா லக்னாதிபதி 10ஆம் இடத்துல இருந்தாலும் 11ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த 10ஆம் இடம் வேலையை தொழில் சம்மந்தப்பட்டது அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வேலை செஞ்சு தான் நம்ம சொந்தமாக தொழில் பண்ணி தான் நம்ம பிழைக்கணும். நமக்கு வேலையாட்கள் நம்மகிட்ட நிறைய வச்சுக்கணும், வேலையாட்களுக்கு நல்லா செய்யணும், அவங்க ஃபேமிலிக்கு நல்லா செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனநிலை அப்படி வரும். ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த மாதிரி வரும். ஏன்னா லக்னாதிபதி 10க்கு போயிட்டார், 11ஆம் இடம் இந்த மாதிரி இன்வால்வ் ஆகும்போது அவருக்கு வரும். சரி, லக்னாதிபதி 6க்கு போயிட்டார். 6ஆம் இடங்கிறது வந்து என்னென்னா உத்தியோகம், அடிமை தொழில் சம்மந்தப்பட்டது அப்படி சொல்லப்படுது. 6ஆம் இடங்கிறது லக்னாதிபதி 6க்கு போயிட்டார், எல்லாமே இழந்துருவார், பிரச்சனை சிக்கல் வரும். லக்னாதிபதி 6க்கு போயிட்டால் கடன் வாங்குவார், கடனால் அவர் மீண்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க, பயப்படுறாங்க. லக்னாதிபதி 6க்கு போயிட்டா என்னங்க, கடன், எதிரி, நோய், வம்பை தேடி போயிட்டார். அப்போ ஒரு விரோதி தேடி 6க்குன்னா 6ஆம் இடங்கிறது விரோதியோட வீடா, அப்போ சண்டை பிரச்சனைக்கு சண்டைக்காரன் வீட்டுக்கே போயிட்டார் அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. லக்னாதிபதி 6க்கு போயிட்டால் மெடிக்கல் சம்மந்தப்படுது, டாக்டர். அதே 8 சாரப்பட்டால் அப்போ அறுவை சிகிச்சை நிபுணர், டாக்டர் படிக்கலாம். 6க்கு போயிட்டால் டாக்டர் படிக்கலாம் நார்மலாகவே. 6ஆம் இடம். அப்போ அந்த 6க்கு போய் இவர் என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரோ என்ன, அப்போ 2 நட்சத்திரம் தான் பல்லு சம்மந்தப்பட்டது, அந்த மாதிரி மெடிக்கல் சம்மந்தப்பட்ட டாக்டர் படிக்கலாம். 6ஆம் இடம் அப்படி சொன்னால் இப்போ லேடிஸ்லாம் சம்மந்தப்பட்டது 6, 8 அப்படிங்கிற மாதிரி அந்த லக்னாதிபதி 6க்கு போய் 6, 8 இப்படிலாம் கணேசன் வந்தால் பிரசவ டாக்டர்லாம் இருக்காங்க. பிரசவ லேடி டாக்டர் வந்து பிரசவ டாக்டர்லாம் வந்துங்க 6ஆம் இடம், 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்னங்கிறது வயிறு, ஆசான வாயு சம்மந்தப்பட்டது, பெண் உறுப்பு சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி வந்து வைத்தியம், பெண் குழந்தை பேர் சொல்லுவாங்களப்பா, அப்போ அது லேடி அப்படி உள்ளவங்க லேடிஸ் வந்து அதுக்கு படித்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக சேர்க்கலாம். லக்னாதிபதி 6க்கு போயிடுச்சு, கடன், எதிரி, நோய், வம்பு வழக்கு அப்படிங்கிறத முடியலாம் நம்ம எடுக்க முடியாது. 6க்கு போனாலும் மெடிக்கல் படிக்கலாம், டாக்டர் படிக்கலாம், லேடிஸுக்கு தகுந்த படிப்பு, சென்ஸுக்கு தகுந்த படிப்பு படிக்கலாம், அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க 6க்கு போயிடுச்சு, கடனால் முழுகிடுவார், சொத்தெல்லாம் போயிடும்னு. அதெல்லாம் கிடையாது. அவர் போய் நிற்கிற நட்சத்திரத்தை வச்சு தான் சொல்ல முடியும். காலபுருஷனுக்கு அது எத்தனாம் இடம்னு பார்க்கணும். இப்போ காலபுருஷனுக்கு 6ஆம் இடம்னு சொல்லப்படுது, கன்னியாக வருது, அங்கே போய் நிற்கிறாரு அப்படின்னா 6ஆம் இடமும் அவர் லக்கணத்துலேருந்து வந்துச்சுன்னா என்ன ஆகி போயிடும், டாக்டர் தான், தெளிவான டாக்டர். அது வந்து கன்னி லக்கணம்ல என்ன, புதனோட வீடு, புதன் உச்சம் ஆட்சி. அப்போ லா, சட்டம் எல்லாமே, வக்கீல் சம்மந்தப்பட்டது படிக்கிறது, வக்கீல், இந்த மேசட் சம்மந்தப்பட்டது அந்த துறையில் எல்லாமே அந்த சாதகருக்கு பொருந்தி வருங்க. நம்ம ஏதாவது லக்னாதிபதி 6க்கு போயிட்டாருன்னு தப்பான கணக்கு போடக்கூடாது, தப்பாக புரிஞ்சக்கூடாது, தப்பாக பேசக்கூடாது. வரக்கூடிய வாடிக்கையார்கிட்ட பார்த்து 6 கூட லக்னாதிபதி 6க்கு போயிட்டார், நோய், கடன், எதிரி அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. வைத்தியம் இருக்குது, டாக்டர் படிக்கலாம், மெடிக்கல் சம்மந்தப்பட்டது படிக்கலாம். 8ஆறு பண்ணி சம்மந்தப்பட்ட அறுவை நிகழ்ச்சி, அதாவது என்ன சொல்கிறது, ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்டது, ஆப்ரேஷன் தியேட்டர் சம்மந்தப்பட்டதுலேயே அவர் ஒர்க் பண்ணிட்டுருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுதான் வந்து தவறாத பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. இப்போ பேசிக்கானது லக்னாதிபதி 6க்கு போயிட்டால் கடன் வாங்குவார், கடனால் அவர் சிக்கலில் பிரச்சனையில் மாட்டுவார் அப்படின்னு சொல்லலாம். அதே 6 8 12 நட்சத்திரம் இருந்தால் 12 நட்சத்திரம் இருந்தால் வெளியூர் சம்மந்தப்பட்டது போகிறது, வைத்தியம் பார்க்குறது, வேலைக்கு போகிறது, ஒரு வேலை நிர்வாகத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார், நல்ல பேரும் போல இருக்கும், பதவி உயர்வு, சேலரி, மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் பதவி உயர்வு நல்லா டக்குன்னு கிடைக்கும், சேலரி கூட போயிட்டுருக்கோம். அவர் எதிர்பார்க்குற அளவுக்கு சேலரி 1.5 2 லட்ச ரூபா அப்படி போயிட்டுருக்கோம். அதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயம். லக்னாதிபதி ஏற்படு நம்ம பலனுங்கிறத வந்து கொஞ்சம் தெளிவாக எடுத்து சொல்லணும். அதை வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட பலன் 10ஆம் இடம்னா சொந்த தொழில் என்ன மாதிரி போகும், 6ஆம் இடம்னா அடிமை தொழில், சம்பளத்துக்கு போகிறது, சொந்தமாவா, என்ன மாதிரி படிக்கலாம் அப்படிங்கிறத அந்த துறையில் எடுத்து நம்ம சொல்லலாம். வாழ்க்கை வளமுடன் வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 77 அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் பண்ணுங்கள். வாழ்க்கை வளமுடன்.